வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டை வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 10 போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் உடம்புக்கு நல்லதுன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை நடுவில் கீறி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தனியா பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுண்டை வத்தல் வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ ஒரு இருப்பு சட்டியில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். நல்லெண்ணெய் தான் போடணும், அதான் நல்லாயிருக்கும். அதில் வந்து சுண்டை வத்தலை போட்டு நல்லா வறுக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும். இருப்பு சட்டிலேயே நல்லா வதக்கியாச்சு, எடுத்துடுறோம். இப்போது தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதை போட்டு நல்லா வதக்கிறோம். தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதை போட்டு வதக்குறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இதோட பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் வாசனைக்கு போடுறோம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கையில், எண்ணெயிலேயே வதக்கையில் இது நல்லா வந்து சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். பூண்டும் நல்லா வதங்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போது தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா பொடிகள்லாம் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பண்ணையில் சாப்பிட்றதுக்கு குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிடையில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, எண்ணெயிலே நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த பொடியெல்லாம் போட போகிறோம். சாம்பார் பொடி, தனி மிளகாய் பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். அந்த ரா ஸ்மெல் போகணும், அதுக்காண்டி தான் நல்லா வதக்குறோம். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறோம். பெருங்காயப்பொடியும் உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, அதுக்காக தான் போடுறோம். அதையும் போட்டு நல்லா கிளறணும். இதுக்கப்புறம் சுண்டை வத்தலை போடுறோம். எல்லாம் நல்லா ஒன்றா கிளறி நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். அது இந்த லெமன் சைஸ், எலுமிச்சை சைஸ்க்கு, சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதனால் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு அதோட தண்ணி கலந்து நல்லா இன்றைக்கி கொதிக்க வைக்க போகிறோம். அதை நல்லா கொதிக்கணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கணும், அது வரையும் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் உப்பு போடலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும்.
நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே போட்டு வைங்க. இது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழம்பு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா தண்ணியாக மிதந்து வருது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ ஒரு தட்டில் சாதத்தை போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த சுண்டை வத்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் அதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி வறுவல் ஏதாவது செஞ்சுக்கலாம், இல்லை கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.